நமோ வாராகி திருப்பரங்குன்றம் அஷ்டவாராகி அறக்கட்டளை மற்றும் அதிசய காமாட்சி ஆதிமகா வாராகி பீடம் வழங்கும் வாராகி ஆன்லைன் பயிற்சி. முதல் வகுப்பாக லலிதா சகஸ்ர நாமாவளி தொடர்பாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார வச்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருனே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே. ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் மாமுனி சித்தர் திருவடிகள் போற்றி, அன்னை லோகமுத்ரா தேவியின் மலரடி போற்றி போற்றி. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் குற்றாமரையடியே பொற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மெய் தொன்னும் குளத்தில் பிறந்தினி குற்றைவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைபுள்வான் அன்றுதான் கோவிந்தன் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தன்னோடு குற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ என்பார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கங்களே. இனிமையான அன்பான வித்தியார்த்திகளே, கடந்த வாரத்துல அம்பாளுடைய அன்னை ஸ்ரீ லலிதையினுடைய ரூபலாவண்ய வர்ணனையை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில ஒரு முதல் 24 நாமாவளிகள் நாம் கடந்த வாரம் சிந்தித்தோம். இந்த வாரத்துல தேவியினுடைய வர்ணனையை தொடர்ந்து செல்கிறோம். கடந்த வாரம் அம்பாளினுடைய உதரங்கள் அதோட நிப்பாட்டிட்டோம். இந்த வாரம் தேவியினுடைய வர்ணனையை தொடர்கிறோம். 10வது ஸ்லோகம் ஆரம்பமானது. சுத்த வித்யாங்குராகாரா திஜபங்கி பயோஜ்வலாம் கற்பூர வேடி காமோத சமாகர்ஷி திகந்தரா நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பச்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமே சமானசா அநாகலித சாத்ருச்ச சிபுகஸ்தே விராஜிதாம் காமேஷ பக்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தராம் கணகாங்கத கேயூர கமனீய புஜான்விதாம் ரத்ன கிரைவேய சிந்தாஜலோன முக்தா பலான்விதாம் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி நாப்யாலவால ரோமாலி லதா பலகு சத்வயி லக்ஷ்ய ரோமலதாதாராதாச முன்னேய மத்தியமாம் ஸ்தன பாரதலன்மத்ய பட்டபந்த வலித்ரயாம் அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத்கடி தடி ரத்னகிங்கினிகாரம்ய ரசநாதாம பூஷிதா. இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகங்கள். 6 ஸ்லோகங்கள் அதை பார்ப்போம். அதுல 25வது நாமம் அம்பாளுடைய பல்வரிசையை பற்றி சொல்லுகிறது. சுத்த வித்யாங்குராகார திஜபந்தி வயோஜ்வலா. சுத்த வித்யையுடைய துளிர்கள். சுத்த வித்தியைங்கிறது என்னது? அதனுடைய துளிர்கள் போன்ற பல்வரிசையோடு சோபிக்கிறாள். இதுக்கு அர்த்தம். சுத்த வித்தியினுடைய
துளிர்கள் அல்லது முளைத்து வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரௌட்டா இருக்கும் இல்லையா, சுத்த வித்தியை, அந்த விதை பீஜம், அது எப்படி ஸ்ப்ரவுட் ஆயிருக்குதோ, 2 இதழ்களாக 2 முளைச்சு அந்த 3 இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, 2 இலை அப்படியே விடும்ல, அது மாதிரி சுத்த வித்தியினுடைய விதையிலிருந்து முளைக்கப்பட்ட 2 முளைகளை போல அந்த 2 ப்ரௌட் ஆயிருக்கு அந்த இலைகளை போல, 2 வித்திலைகளை போல, அந்த வெண்மையான வித்திலைகளை போல பல்வரிசைகளோடு அன்னை சோபிக்கிறாளாம். இந்த இடத்துல சுத்த வித்தியனா என்ன சார்? சுத்த வித்தியங்கிறது என்ன அப்படின்னாக்கா, அம்பாளுடைய உபாசனைக்கு பேரு ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறத பார்க்க. அதுல சுத்த வித்தியை, ஸ்ரீ வித்தியை தான் சுத்த வித்தியை, சுத்த வித்தியை தான் ஸ்ரீ வித்தியை. அம்பாளுடைய குரு மூலமாக பெறக்கூடிய அந்த உபாசனையில சொல்ல நவாட்சரி, பஞ்சதசாட்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரியம், அதே மாதிரி சோடசாட்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரி வித்தியை இருக்கு. சோடசாட்சரி, சோடசம்னா 16 அக்ஷரங்களை கொண்ட பீஜ மந்திரங்களை, அம்பாளுடைய பீஜ மந்திரங்களை, அம்பாளுடைய அருளை தரக்கூடிய மிக மிக ரகசியமான பீஜ மந்திரங்களை நாம் குருமுகமாகத்தான் அதை உபதேசம் வாங்க முடியும். அப்படிப்பட்ட அந்த பீஜாட்சரங்கள் 16 சிலம்பல் பீஜ அக்ஷரம். பீஜம்னா விதை, விதை போன்று இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஆற்றல் வாய்ந்த அந்த மந்திர எழுத்துக்கள், அக்ஷரங்கள், பீஜ மந்திரம்னு பேரு. அந்த பீஜ மந்திரங்கள் 16 × 2 32. மேல அந்த பீஜ மந்திரங்களே முளைத்த மாதிரி, அந்த பீஜம்ங்கிறது விதை முளைச்சா 2 இருக்கும் இல்லையா, அப்ப 2 பக்கம் முளைக்கும் இல்லையா, இருவித்தலை தாவரங்கள், இருபிறப்பாளர்கள் சொல்லுவாங்க, அது மாதிரி 2 வித்தலை தாவரங்கள். அப்ப 2 முளைக்கிற மாதிரி 2 பகுதியாக இருக்கு. அப்ப 16 × 2 மேல் 16 வரிசை, கீழ் 16 வரிசை ஆக 16 + 16 32 பற்கள். அம்பாளுக்கு ட்வைஸ் born 32 பற்கள், 32 தத்துவங்களை குறிப்பதாகவும் அமைந்திருக்கு. அந்த 32 பற்களும் 32 தத்துவங்களும் 32 தத்துவங்களை குறிக்கிறதாக அம்பாளுடைய பற்கள், அதனுடைய தெய்வீகமான அந்த அப்படியே புன்முறுவலோடு வெளியில தெரிகிறது. 16 + 16 32. ஆக இந்த சுத்த வித்தியைங்கிறது சோடசாட்சரி 16 × 2 32 எழுத்துக்களுடைய சுத்த வித்தையிலிருந்து முளைத்து வந்த தளிர்களாக அம்பாளுடைய பல்வரிசைகளை கொண்டு அந்த 32 பற்களும் 32 தத்துவங்களாக இருக்கிறதாக வர்ணனை. அதாவது 16 பீஜ மந்திரம் இல்லையா, 16 × 2 தான், சரிங்களா? அதான் சுத்த வித்தியை. சுத்த வித்தியைனா அம்பாளுடைய சோடசாட்சரி மந்திரம், 16 எழுத்துக்கள் பீஜ மந்திரம், அதான் சுத்த வித்தியை. அதை உபதேசிக்கிறது சுத்த வித்தை. அந்த 16 எழுத்துக்களாக, 2 வரிசை உள்ள 16 எழுத்துக்களாக அம்பாளுடைய மக்கள் 32 தத்துவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன், 32 தத்துவங்களுடைய ரெப்ரசன்டேஷனாக ஜொலித்துக் கொண்டு சோபையோடு அந்த செவ்விதழ்களுக்கு இடையில அப்படியே வெளியில தெரியும். அப்படியே புன்முறுவலோடு, பூத்த புன்முறுவலோடு லைட்டா தெரியும். அப்பேற்பட்ட பற்களினுடைய வரிசையை உடையவன் நம் அன்னை ஸ்ரீ லலிதை. மகா திரிபுர சுந்தரின் பேரோடு, மகானா பெருசு, அது கம்பேர் பண்ண முடியாது. திரிபுரம்னா உலகிலும் அவளுக்கு இணையான அழகான எந்த தெய்வமும் கிடையாது. அதனாலதான் திரிபுர சுந்தரி. சுந்தரினா அழகானவள், தெய்வீகமானவள், லாவண்யமானவள், கம்பேரபிள், யாராலையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு, ஒப்புமை சொல்லக்கூடிய அளவுக்கு திருவழகு கொண்டவள் நம்முடைய அன்னை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. அதுக்கு அடுத்தது 26வது திருநாமம். அம்பாளுடைய பற்களை பற்றி சொல்லியாச்சு, வாயை பற்றி சொல்லி, உதடுகளை சொல்லியாச்சு. அதுக்கடுத்து அம்பாளுடைய பற்களை சொல்லி முடித்ததுக்கு பிறகு அம்பாள் வாயில் தாம்பூலதாரம், வெத்தலை போடுறோம், வெத்தலை பார்க்க சொன்னோம் இல்லையா, அந்த கற்பூர தாம்பூல தாரணம் செய்யறா. அந்த தாம்பூலதாரம் வாயில அப்படியே மெதுவா அப்படியே அந்த தாம்பூலத்தை அப்படியே அதக்கிட்டு இருக்கா. அப்படியே தாம்பூலத்தை போட்டு அந்த ஏற்கனவே அவளுடைய உதடு சிறையான்னு இருக்கு. நவவித்துங்க பிம்பஸ்ரீ, மாணிக்கம் போல அப்ப செஞ்ச பவளமா அல்லது பிம்ப பழமா பூவை பழம் இதாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு
அதை காட்டிலும் இது வெளியிடக்கூடிய சிற்பிதழ்களை உடையவள். அந்த சிற்பிதழ்கள்ல இவ அம்பாள் வந்து கற்பூரதாரம் வேற போடுறான், கற்பூரத்தை அந்த தாம்பூலத்தை தரிக்கிறான். உதடுகளோட அதுவும் பாருங்க, கற்பூர வீட்டிகா முத ஷமாதர்ஷி திகந்தரா. கற்பூர வீட்டிகானா, வீடிகானா என்ன சார்? வீடிகானா ஒண்ணும் இல்ல, கற்பூர வீடிங்கிறது என்ன அப்படின்னாக்கா சொல்றான் பாருங்க. ஒரு பழைய இதுல வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஏல லவங்க கற்பூர கஸ்தூரி கேசராதிபிகி ஜாதி பலகலைகி ஊகை லாங்கல்யூஷண நாகரேகி சூர்ணை கதிர சாரைச்ச யுக்தா கற்பூர வீடிகா அப்படின்னு ஒரு ஸ்துதி சொல்லுது, ஒரு விளக்கம். இப்ப வீடிகாங்கிறது சொல்றோம் வீடா, வீடா அந்த வார்த்தை எதுல இருந்து வந்தது? வீடிகாங்கிற வார்த்தையில, வீடிகா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான் இந்த வீடா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வீடா. அப்போ வீடிகாங்கிறது ஸ்மால் பேக். எதுல செய்யப்படாம வெத்தலையில மடிச்சு அதை ஃபோல்டர் பண்ணி அது எப்படி பண்ணிருப்பாங்கன்னா ப்ராப்பர் மிக்சர், அந்த சரியான விகிதத்துல, அந்த ரைட் ப்ரொபோர்ஷன்ல நம்ம ரொம்ப தெய்வீக நறுமணங்கள் கொண்ட மருத்துவ குணங்கள் கொண்ட தெய்வீகமான நறுமணம் வீசக்கூடிய ஸ்பைஸ் இருக்கு இல்லையா? பச்சை கற்பூரம், அதை பச்சை கற்பூரம், ஏலக்காய், பாம்பு, கஸ்தூரி, ஊப்பு, ஜாதிபத்திரி, வாக்கு, வாமிளகு, சுக்கு, இதெல்லாம் சரியான ரைட் ப்ரொபோர்ஷன்ல அந்த வீட்டு லீஃப்ல வெத்திலையில மடிச்சு சுண்ணாம்பு கலக்கி இருக்கக்கூடிய ரெடியா வச்சிருக்கக்கூடிய ஒரு பொட்டலத்துக்கு பேரு தான், புரியுதுங்களா? அததான் வந்து வீட்டிக்கான்னு பேரு. இப்ப புரியுதா? கற்பூர வீட்டிக்கானா பச்சை கற்பூரம் முக்கியமா கற்பூர வீட்டிக்கான முதல்ல மடிச்சு ஊட்டி வச்சிருப்பாரு. அந்த கற்பூர வீட்டிக்கான தாங்குள்ள விசேஷத்தினுடைய வாசனையினாலே 8 திக்குகளிலும் இடையில கொஞ்சம் வெளியே போன மாதிரி இருந்துச்சு. இல்ல சார், கரெக்டா சார் போயிட்டு இருக்கு. கற்பூர வீடிகா அப்படிங்கிற தாம்பூல விசேஷத்தினுடைய வாசனையினாலே 8 திக்குகள், திக் அந்தரா, திக்னா திசைகள், திக்குகள்னா திசை, அந்த அந்தரா 8 திக்குகளிலும் இருந்து 8 திக்குகளிலையும் தன்னுடைய வசப்படுத்துறான். எப்படி? இந்த கற்பூர வீடிகாங்கிற தாம்பூல விசேஷத்தினுடைய வாசனையினாலே 8 திக்கு பாலகர்களும் அஷ்டதிக்கு பாலகர்கள் இருந்தார்கள் இல்லையா? ஈசானன், குபேரன், வருணன், இந்திரன். ஈசானன், இந்திரன், அக்கினி இல்லையா, யமன், நிருதி, வருணன், வாயு பகவான், குபேரன் என்று சொல்லக்கூடிய அஷ்டதிக்கு பாலகர்களும் என்ன செய்தார்களாம்? அம்பாளுடைய திருவாயிலே தரித்த தாம்பூல ரசத்திற்காக அந்த தாம்பூல, அந்த கற்பூரம் பட்ட வாயில போட்டு அந்த வெத்தில போட்டுருக்காங்க இல்லையா, அந்த கற்பூரம் தெரிவித்திருக்காங்க இல்லையா, அந்த ரசத்திற்காக, அந்த எச்சிக்காக படக்கூடாதா, தன்மையில பற்றாதாங்க ஆசைப்பட்டு அது கிடைக்காததுனால அந்த வாசனையாவது நமக்கு கிடைக்கட்டுமே, அம்பாள் போட்டுக்கக்கூடிய அந்த கற்பூர வீடிகா என்று சொல்லக்கூடிய அந்த அவள் போட்டுக்கு தரித்திருக்கக்கூடிய கற்பூர தாம்பூலத்தினுடைய வாசனையாவது நமக்கு கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஏக்கத்தோடு அஷ்டதிக்கு பாலகர்களும் ஒருத்தருக்கு போட்டி போட்டுக்கிட்டு அம்பாளையே இப்போதும் சூழ்ந்திருப்பாங்க. அதான் அதோட அந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம். கற்பூர வீடிகா மூத ஷமாகர்ஷி, ஆகர்ஷணம் பண்றான், இழுக்கிறான் அந்த வாசனையினால 8 திக்கு பாலங்களை தன்னை நோக்கி இழுக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு வாசனம் அந்த கற்பூர தாம்பூல தரிக்கும் போது அவளை சுத்தி எழுந்துட்டு இருக்கு, சுத்தி போயிட்டு இருக்கான். ஒட்டி முட்டு கொண்டு அம்பாளையே எப்போதும் சூழ்ந்துட்டு இருக்கிறான் அஷ்டதிக் பாலகர்கள். எதுக்கு? அம்பாளை வாயிலே தரித்திருக்கக்கூடிய அந்த கற்பூரத்தினுடைய எச்சில் உமிழ்நீர் தன் மேல பற்றாதான்னு ஆசைப்பட்டு ஏங்குறாங்களாம். ஏங்கி சரி அதாவது கிடைக்கல, அந்த வாசமாக நமக்கு கிடைக்கட்டுமேனு அஷ்டதிக்கு பாலகர்களும்
அம்பாளை நோக்கி வளம் சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அம்பாளுடைய கற்பூர விடிகையான வாசனை என்பது 10 திக்குகளிலும் பரவி அந்த திக்குகளையே திசைகளை எல்லாம் பரிமளிக்கும்படி செய்கிறாங்க தாற்பயம். கற்பூர வீடிகா மோத மோதம் பொட்டலம். கற்பூர வீடிகா மோத சமாகர்ஷி ஆகர்ஷி திகந்தரா. திசைகளை தன்னுடைய திக்கு அஷ்டதிக்கு பாலரும் தன்னுடைய வசத்திலே வைத்திருக்கிறாங்க. அவ்வளவு தெய்வீகமான நறுமணம் அம்பாளுடைய வாயில். அதுக்கடுத்தது 27வது திருநாமம் நிஜ சல்லாப மாதுரிய வினிர் பத்தித கச்சபிகி. நிஜ சல்லாப மாதுரிய வினிர் பத்தித கச்சபிகி அப்படின்னு அடுத்த திருநாமம். தேவி தன்னுடைய பேச்சினுடைய இனிமையாக இனிமையினால சரஸ்வதி தேவியினுடைய வீணை இருக்கு இல்லையா, அந்த வீணைக்கு பேரு கச்சபின்னு பேரு. நிஜ சல்லாப மாதுரிய வினிர் பச்சித கச்சபி. கச்சபின்னா என்னது? தேவி கச்சபி என்கின்ற வீணையினுடைய நாதம். அந்த கச்சபிங்கிறது சரஸ்வதி தேவி தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டிருக்கிறாளே, கவனித்துக் கொண்டிருக்கிறாளே, அந்த வீணையினுடைய பேரு கச்சபின்னு பேரு. தேவி தன்னுடைய பேச்சினுடைய இனிமையினாலே அவ்வளவு இனிமையாக பேசுறாங்க. தேவியுடைய பொருள் இனிமையை பற்றி சொல்லக்கூடிய திருநாமாவுடைய இது. தேவி தன்னுடைய பேச்சினுடைய இனிமையினாலே சரஸ்வதி தேவி கையிலே வைத்திருக்கக்கூடிய மடியிலே வைத்திருக்கக்கூடிய கச்சபி என்கின்ற வீணையினுடைய நாதத்தையே தோற்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது அம்பாளுடைய பொருள் இனிமை. ஸ்ரீ சங்கர பகவத் பாதா தன்னுடைய சௌந்தரிய லகரியில சொல்றாரு, அம்மா உன்னுடைய பொருள் இருக்க சரஸ்வத்யா சுத்தி அமிர்தக லகரி கௌச லகரி விபந்தியா சர்வாணி சிரவண சுலூகாப்பியாம் அதிரணம் சமத்கார ஸ்லாகாச்சலித சிரச குண்டலகனோ ஜகத்காரை தாரேடி பிரதிவச்சன மாசஸ்ட இவதே அப்படின்னு சொல்றார். 2 இடத்துல அம்பாளுடைய குரல் இனிமையை சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அம்பாளுடைய குரல் எப்படி இருக்கா, அம்மா பரமசிவனுடைய பத்தினி அமுதப்பெருக்கினுடைய இனிமையை காட்டிலும் இனிமையே வெல்லக்கூடிய வல்லமையை பெருக்கிறது உன்னுடைய இனிய சொல் அமுதம். வாய்க்குல இருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்கே, குரல் இனிமை இருக்கே, அது அமுதப்பெருக்கு இருக்கு இல்லையா, அந்த அமுதப்பெருக்கினுடைய இனிமையே வெல்லக்கூடிய தன்மையுடைய அமுதத்தை காட்டிலும் உன்னுடைய குரல் இனிமையா. அத இடைவிடாது தன்னுடைய காதுகளாகிய பாத்திரங்களிலே பருகிக் கொண்டிருப்பவரும் பக்கத்துல இருந்த நீதானே அப்பா, என்னுடைய அப்பாவுக்கு பக்கத்துல இருக்கிற என்னுடைய தந்தை சிவபெருமானுடைய பக்கத்துல வாமபாவனத்தை எப்போது என்னுடைய அப்பாவை இருக்கே அப்படி இருக்க அந்த வகையில பருகிக்கிட்டே இருக்காரு. உன்னுடைய குரல் இனிமை அவருக்கு தான் அந்த அவர் மட்டும்தான் உன்னுடைய குரல் இனிமையை பக்கத்துல கேட்டுக்கிட்டே இருக்காரு. சரஸ்வதி தேவியினுடைய அந்த அவ பாராட்டலாம், அடிக்கடி தலையை அசைத்துக்கிட்டு இருக்கிறான் சரஸ்வதி தேவி. ஏன்னா அவ சிவபெருமானை புகழ்ந்து இன்னிசைகளில இடை இசைத்துக் கொண்டிருக்காள். இன்னிசையினாலே தன்னுடைய வீணையை வீட்டி சிவபெருமானையும் அம்பாளையும் பிரித்து பாடிருக்கிறார் சரஸ்வதி தேவி. தலையாசைத்து பாடுறாள். அப்படி தலையாசைத்து பாடும் பொழுது சரஸ்வதி தேவி தன்னுடைய காதுகளிலே அணிந்திருக்கிறாள் குண்டலம். அந்த குண்டலம் காதுகளில் அணிந்திருக்கிறாள் அல்லவா சரஸ்வதி தேவி. அந்த காதுகளிலே அணிந்திருக்கக்கூடிய குண்டலத்தை தலை ஆட்டும் சரஸ்வதி தலையை ஆட்டும் போது அந்த காதுகளில் அணிந்திருக்கக்கூடிய குண்டலம் ஜன ஜன அப்படின்னு ஒரு கேட்கலாம், ஒளி கேட்கலாம். அதே ஒளி அம்மா என்னுடைய சொல்லி அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அதை விட ஒரு படிப்பு இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, அம்மா ஒரு தடவை இத பாருங்க, அது எப்படி வரும்னா, விபஞ்சியா காயந்தி விவித மபதானம் பசூபதே
துவயாரத்தே வக்தும் சலித சிரசா சாது வசனே ததீயைர் மாதுர்யை ரபலவிதம் தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி சுலையதி சோழனே நிப்ருதம். இன்னொரு இடத்துல அம்பாளுடைய குரல் இன்மைய சௌந்தரிய லகரியில இப்படி பாடுறாரு. எப்படி? தாயே, அம்மா சரஸ்வதி தேவி பரமசிவனுடைய பலவிதமான திருவிளையாடல்களை, அருள் விளையாட்டு லீலைகளை தன்னுடைய வீணையில், கச்சபிங்கிற வீணையில அழகாக கானம் இசைத்து பாடுகிறாள். நீ அதை கேட்டு சரஸ்வதியை சொல்றாரு, அம்மா நீ அதை கேட்டு சரஸ்வதி பாடுறாலும் அதை அம்பாள் கேட்கிறாங்க. யாரை பத்தி பாடும்போது? பரமசிவனுடைய அருள் விளையாட்டுகளை பாடும்போது. அம்மா அப்போது பாடும்போது நீ அதை கேட்டு மகிழ்ச்சியோடு தலை அசைக்கிறீங்க. தலை அசத்தோட நீ உணர்ச்சி வசப்பட்டு உன்னுடைய தலைவன் உன்னுடைய சிவாவாக இருக்கிறாளே, சிவா ஐக்கியமாக இருக்கிறாளே, அதனால நீ அந்த சிவனை பத்தி பாடும் பொழுது, அவனுடைய லீலைகளை சொல்லும் போது நீ தலையை அசைச்சு ஆகா பேஸ் அப்படின்னு ஆகா பேஸ் நீ சொல்ல ஆரம்பிக்கிற. அந்த உன்னுடைய பேச்சினுடைய இனிமையை கேட்ட உடனே தன்னுடைய சரஸ்வதி என்னை இசைக்கிறாளே அந்த வீணையினுடைய இசைய, அது உன்னுடைய நீ பேசு நீ சொன்னிய அந்த குரல் பண்ற மாதிரி உடனே சரஸ்வதி செய்தி அந்த வீணைய மூடி வச்சுட்டு எழுந்து போயிட்டான். இப்படிப்பட்ட குரல் இனிமை உன்னுடைய குரல் இனிமையம்மா அப்படின்னு சொல்றாரு. அது அம்பாளுடைய குரல் இனிமை. நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பட்சித கச்சபி அப்படிங்கிறது இந்த நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பட்சித கச்சபி. அதுக்கு அடுத்தது 28வது திருநாமம் அம்பாளனுடைய புன்னகையை பற்றி சொல்லக்கூடியது. மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசாம். அம்பிகை தன்னுடைய மிருதுவான மந்தகாச புன்னகை, மந்தஸ்மிதம்னா மந்தகாச புன்னகை. மந்தஸ்மித பிரபாபூர, அந்த பிரபைனா காந்தி ஒளி. அம்பிகை தன்னுடைய மிருதுவான மந்தகாச புன்னகையினுடைய காந்தியினுடைய பிரவாகத்தினாலே, பிரபாகத்தாலே காமேஸ்வரருடைய மனதையே மூழ்கடிக்க செய்கிறாள். மஜ்ஜத் காமேச மானசம். காமேஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மனதையே எதிர மூழ்கடிக்கிற செய்கிறாளாம். தன்னுடைய புன்னகையினுடைய காந்தியை அவ சிரிச்சா போதும், அவருடைய புன்னகையை பார்த்து சிவபெருமான் அப்படியே மூழ்கடிக்க செய்கிறார். சிவபெருமான காமேஸ்வரருடைய மனதையே தன்னுடைய சிரிப்புக்கு இடையிலே அவளை அடிமைப்படுத்தார். அந்த சிரிப்புக்கு அப்படி இதாகிறார். சொல்லுகிறார், அம்பிகை தன்னுடைய மிருதுவான மந்தகாச புன்னகையினுடைய காந்தியின் பிரபாகத்தினாலே காமேஸ்வரருடைய மனதையே மூழ்கடிக்க செய்கிறவளாக இருக்கிறாள். மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா. அடுத்த திருநாமம் 29வது திருநாமம் அநாகலித சாத்ருட்ச சிபுகஸ்ரீ விராஜிதா. சிபுகஸ்ரீ விராஜிதா. சிபுகம்னா முகவாய்க்கட்டு. நம்மளுடைய நாடி இருக்கு இல்லையா, முகவாய்க்கட்டு. சிபுகம்னா முகவாய்க்கட்டு. வசினியாதி வாக்தேவதைகள் அம்பாளை பத்தி இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொன்னா அப்படி சொன்னோம். இது யாராலுமே அவருடைய முகவாய்க்கட்டை ஒப்பிட்டு சொல்ல முடியாத முகவாய்க்கட்டினுடைய அழகோடு பிரகாசிக்கக்கூடியவளாக தேவி. எல்லாத்துக்கும் ஒரு கம்பாரிசன் சொன்னாங்க. அம்பாளுடைய முகவாய்க்கட்டுக்கு அந்த நாடி இருக்கு இல்லையா, நாடி பகுதிக்கு கம்பேர் பண்ண முடியல. அப்பேற்பட்ட அழகோடு பிரகாசித்தவளாம் தேவி. ஆனால் இது சாத்ருட்சிய சிபுக ஸ்ரீ விராஜிதா. சிபுகம்னா சின்ன முகவாய்க்கட்டு. அப்பேற்பட்ட முகவாய்க்கட்டு வாக்தேவி வசிஞாதி வாக்தேவதைகளால் முதலான வாக்தேவதைகளால் கூட யாராலும் வர்ணிக்க முடியாத, ஒப்பிட்டு சொல்ல முடியாத முகவாய்க்கட்டினுடைய அழகாக பிரகாசிக்கிறவள் நம்முடைய
தேவி. அது ஆதிசங்கரர் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. தன்னுடைய சௌந்தரிய லகரியிலே சொல்றாரு, அம்பாளுடைய முகவாய் கட்டி எப்படி இருக்குன்னு. மா, உன்னுடைய முகவாய் கட்டு கராக்ரேன ஸ்பிருஷ்டம் துகினகிரினா வத்சலதயா கிரீசோனோதஸ்தம் முகுரதா பானாகுலதயா கரக்ராக்கியம் சம்போர் முகமுகு முகமுகுர உகிருதம் கிரிசுதே கதன்காரம் உன்மஸ் தவ சுபுக மௌபம்ய ரஹிதம். மலையரசனுடைய புதல்வியாகிய தாயே, உன்னுடைய மோவாய் கட்டு இருக்கு இல்லையா, அந்த மோவாய் கட்ட, இந்த நாடிய உன்னுடைய தந்தையான ஹிமவான் பர்வதராஜன், நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நீ குழந்தையா இருக்கிறச்ச, எவனத்தை குழந்தையாக இருக்கிறச்ச, 8 வயது குழந்தையாக இருக்கிறச்ச, உன்னுடைய தந்தை பர்வதராஜன் ஹிமவான் அதுவும் மேல வந்திருக்கக்கூடிய அன்பு பெருக்கினாலே அடிக்கடி உன்னுடைய முகவாய் கட்ட தொட்டு தொட்டு கொஞ்ச நேரம் நாடியை பிடிச்சு தன்னுடைய நுனி கையாலே தொடப்பட்டது. அம்மா, அதுக்கு அடுத்து எங்களுடைய தந்தை பரமசிவன் கொஞ்சமும் சரி சரி, இப்படி கொஞ்சமும் சரி, உன்னிடத்துல கெஞ்சமும் சரி, எங்களுடைய பெருமான் தன்னுடைய திருப்பத்தை கண்ணாடியை பார்க்கலையா, அதுக்கு அம்மா உன்னுடைய முகம்தான் கண்ணாடி. வசினியாதி தேவதைகளாலே கூட அதை வர்ணிக்க இயலவில்லையம்மா அப்படின்னு சொல்றார். அதுதான் அந்த திருநாமம். அநாகலித சாத்ருட்சிய சிபுகஸ்ரீ விராஜிதா, சிபுகஸ்ரீ விராஜிதா. தண்ணி நிறைய வச்சீங்கள, வேகல. 30வது திருநாமம் காமேச பக்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. காமேச பக்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. 30வது திருநாமம் சூத்திர சோபித கந்தரா. விவாக காலத்துல காமேஸ்வரனாலே கட்டப்பெற்ற சௌபாக்கிய ஆபரணமான உன்னுடைய திருமாங்கல்யத்தினுடைய மகிமையினாலே தேவியினுடைய கழுத்துல மேலும் மேலும் ஒளிப்பிரவாகம் வீசுகிறது. காமேஷ பக்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா, அதான் அதுக்கு மீனிங். விவாக காலத்துல காமேஸ்வரராலே கட்டப்பெற்ற சௌபாகியமான ஆபரணமான அந்த திருமாங்கல்யத்தினுடைய மகிமையினாலே தேவியினுடைய கழுத்துல மேற்கொண்டு ஒளிப்பிரவாகம் வீசுகிறான். சரியா? அதுக்கடுத்தது 31வது திருநாமம் கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா. கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா. கேயூரம்னா என்ன? கேயூரம்னா தோல் வளை. கேயூரம்னா தோல் இருக்கு இல்லையா, தோள்பட்டை. கேயூரம் என்றால் தோள்பட்டை, தோல் வளை. அம்பாள் தோல்ல என்ன அணிஞ்சிருப்பாங்க? கனகாங்கத தங்கத்தாலான தங்கமயமான அங்கதம் கைவளை, சொர்ணமயமான தோல் வளை மற்றும் கை வளையல்களாலே அலங்கரிக்க பெற்ற 4 புஜங்களை உடையவளாக இருக்கிறாள். அம்பாளுடைய இருக்கக்கூடிய அந்த பேரு கனகாங்கத. கனகாங்கத தங்கமயமான கேயூரம் தோல்களை கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா. சொர்ணமயமான தோல்வளை
மற்றும் கைகளை அடைந்திருக்கிறது சில 4 புஜங்களினுடைய மாவுடைய 4 அழகிய கைகளும் ஒரு சமயம் கிரைவேக சிந்தாக லோலமுக்தாங்களான்கிறார். கிரைவேயம்னா கிரீவம்னா கழுத்து, கிரைவேயம்னா கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய ஆவரணத்துக்கு பேரு கிரைவேயம் பேரு. அட்டிகை கிரைவேயம் கழுத்திலே அணியும் ஆபரணத்திற்கு பேரு அட்டிகைன்னு பேரு. முக்தாபலனுடித்தா முத்து மாலைகளோடு கூடியவளாக இருக்கிறார். ரத்தின சகிதமான கண்டாபரணம் அட்டிகை போல. லோலா ஆடிக்கொண்டிருக்கிற முத்துச்சரம் முத்து மாலையும் கூட அணிந்திருக்கும். ரத்ன கிரைவேய சிந்தாக லோலமுக்தா கலான்விதா. தேவியனுடைய கழுத்துல எது ஆடிக்கிட்டு இருக்கிறான்? கிரீவத்துல கிரைவேயம்னா கழுத்திலே அணியக்கூடிய ஆபரணம் என்று சொல்லக்கூடிய அட்டிகை, கழுத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அட்டிகை எப்படி இருக்குது? கண்டாபரணம் ரத்தின சகிதமாக இருக்குது, ரத்தினம் பதிக்க பெற்றிருக்கிறது. அது ஆடிக்கொண்டிருக்கிறது லோலா. அதுல அதுக்கு மேல முத்துச்சரம். லோலானா ஆடிக்கிட்டு இருக்கிறது, லோலாக்குன்னு சொல்றோம் இல்லையா? லோலாக்குன்னா ஆடிக்கிட்டு இருக்கிற பெண்டுல மாதிரி ஆடி லோலாக்குன்னு பேரு. அந்த இடத்துல லோலா அப்படின்னா ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய திருமார்புல, கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய திருமார்புல அந்த அவள் அணிந்திருக்கக்கூடிய அட்டிகைக்கு கீழே முத்துச்சரம் முத்து மாலைகளோடு கூட அணிந்திருப்பவள் தேவி முக்தாபலான்தா. அதான் ரத்ன கிரைவேய சிந்தாக லோலமுக்தா கலான்விதா அப்படிங்கிறது 32வது திருநாமம். 33 அம்பாளுடைய சன்னியபாரங்கள் திருமார்பை பற்றி சொல்லக்கூடியது. காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதீபனஸ்தனி. காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபனஸ்தனி. காமேஸ்வரருடைய பிரேமை, அவருடைய முழு அன்பு, அவருடைய முழு ரசனை, காமேஸ்வரருடைய பிரேமை என்று சொல்லக்கூடிய ரத்தினத்திற்கு பதிலாக கொடுத்தது உன்னுடைய ரத்தினங்களாகிய சன்னியபாரங்களை உடையவளாக இருக்கிறாள் தேவி. அம்பாள் காமேஸ்வரரோட பிரேம ரத்தினத்தை ஸ்தன ரத்தினங்களாலே வாங்கியிருப்பதாக அர்த்தம். சரியா? 34வது திருநாமம் காமேஸ்வர. அதான் அந்த 33 காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. 34வது திருநாமம் நாவ்யாலவாலி ரோமாலி லதா கலகு சத்வயி. நாவ்யானா நாவி, தொப்புள். நாவ்யாலவாலி தொப்புளில் இருந்து, அம்பாளுடைய தொப்புள் பகுதியிலிருந்து, திருநாவிலிருந்து மேலோக்கி கிளம்பக்கூடிய அழகிய ரோமங்களினுடைய வரிசையானது, அழகிய ரோமங்களினுடைய வரிசையானது குடிமூன்று குடிமூன்று கிளைத்து, இருபுறமும் கிளைத்து 2 புஜங்களாக வற்றோர்களாக அமைந்திருக்கிறதாம். சரியா? நாவ்யாலவாலி ரோமாலி லதா கலகுஷத்வயி. அடுத்தது 35வது திருநாமம் லக்ஷ்ய ரோமல தாதாராதா சமுன்னேய மத்தியமாம். அம்பாளுடைய தொப்புள் குடியிலிருந்து மேலோக்கி செல்லக்கூடிய ரோம வரிசை தெரிவதனால் மட்டுமே அம்பாளுக்கு இங்கதான் இடை இருக்கணும். இடுப்பு, அம்பாளுடைய இடை இங்கதான் இருக்குங்கிறத அசியூம் பண்ணிக்கூடிய அளவுக்கு நுண்ணிய இடையவள், மெல்லிடையை உடையவள். சமுன்னேய மத்தியமா, அம்பாளுடைய மத்திய பகுதி இருக்கு, அமைஞ்சிருக்கும். அம்பாளுடைய இடைனா இடையில இருக்குது, அதான் இடை, சென்டர் ஆஃப் த பாடி. நம்ம டோட்டல் பாடியில மத்திய பகுதியில இடையில இருக்கிறது, நடுவில் இருக்கிறது தான் இடை, சென்டர். அதனாலதான் அது பேரு இடைன்னு பேரு. அம்பாளுடைய இடை எப்படி இருக்கிறது? தொப்புள் குடியிலிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய ரோம வரிசை தெரிகிறதுனால மட்டும்தான் அம்பாள் இங்கதான் இடை இருக்கு, இங்கதான் இருக்குன்னு அசியூம் பண்ணக்கூடிய அளவுக்கு நுண்ணிய இடையை உடையவள், மென்மையான இடையவள் உடையவள், மெல்லிடையை உடையவள். சமுன்னேய மத்தியமா, அம்பாளுடைய மத்திய பகுதி அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த திருநாமாவளி. அதற்கடுத்தாப்புல 36வது ஸ்லோகம்
ஸ்தனபாரதலன்மத்திய பட்ட பந்த பரித்ரயாம். சனங்களுடைய அம்பாளுடைய சன்னிய பாரத்தினாலே முறிந்து போய் விழுந்து விடுமோ என்று தோன்றக்கூடிய மத்திய பகுதி, நடுப்பகுதி, இடுப்பு பகுதி, இப்படிக்கு அந்த இடுப்புக்கு இப்படி கட்டப்பட்ட ஸ்வர்ணப்பட்டணைகளை போன்று 3 திரைவெளி ஸ்தனபார தலன் மத்திய ஸ்தனபாரங்கள், அம்பாளுடைய சன்னிய பாரங்கள் தாங்காம வீட்டு தாங்காம சன்னிய பாரங்கள் மத்திய பட்ட பந்த வலித்திரையா, வலினா வரிசை 3 அம்பாளுடைய இடுப்பு பகுதியில சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரப்படி உத்தம ஸ்ரீகளுக்கு இடுப்புல 3 மடிப்புகள் காணப்படும். அந்த மடிப்பு, அந்த 3 மடிப்புகளால ஸ்வர்ணப்பட்டணைகள் அந்த எப்படி இருக்கு அம்பாளுடைய இடையிலே தெரியக்கூடிய அந்த 3 மடிப்புகள் சொர்ணப்பட்டைகளை போன்று தங்கத்தாலான, தங்கத்தில் கூடுபட்ட மாதிரி 3 மடிப்புகள், மென்மையான மடிப்புகள் தெரியலாம். திரைவழி பட்ட வந்த வழித்திரையா, வழித்திரையான திரையான 3 மடிப்புகள், வழினா வழித்திரையான 3 கோடுகள் போன்று தெரியக்கூடிய மடிப்புகளுடைய நம்முடைய தனபாரதலன் மத்திய பட்ட வந்த வழித்திரையா அப்படிங்கிறத சன்னியபாரங்களுடைய பாரத்தினுடைய முறிந்து போய் விடுவோம் தோன்றக்கூடிய அளவுக்கு அந்த இடுப்பு பகுதியில கொஞ்சம் பெண்டாய் உட்கார்ந்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா இடது பக்கமா கொஞ்சம் பெண்டாய் இருக்கிற மாதிரி இருக்கும். அம்பாவை எல்லாருடைய இதுவும் அப்படித்தான் அம்பிகையுடைய. அதுல அந்த இடுப்பு பகுதியினுடைய மத்திய பகுதியில 3 திரையாவலி, 3 கோடுகள், சொர்ண ரேகைகள் தெரிகிற மாதிரி, 3 சொர்ண பட்டைகள் தெரிகிற மாதிரி அம்பாவுடைய இடுப்புல 3 மடிப்புகள் தெரிகிறது அப்படின்னு உடையவளாக இருக்கிறாள். ஸ்தனபார தலன் மத்திய வட்டபந்த வலித்திரையா அப்படிங்கிறது 36வது திருநாமம். 37வது திருநாமம் அம்பாள் அணிந்திருக்கக்கூடிய செம்பட்டை சொல்கிறார். இடுப்புல அவளை தெரிவித்திருக்கிறாளே, நம்ம படத்துல கூட அதுதான் போட்டு அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்மத் கடி தடி. அருணாருண, அருணாருண மிக அருணம்னா சிவந்து, அருணாருண சிகப்புல செக்க சிவந்துன்னு சொல்றோம் இல்லையா, மிகவும் சிவந்த சூரியனுடைய அல்லது சூரியனுடைய சாரதியான அருணனை போல சிவந்து சிவந்த சிகப்பு ரெட்டிஸா இருக்கக்கூடிய கௌசும்பம். கௌசும்பம்ங்கிறதா அந்த செம்பட்டு ஆடையை, வஸ்திரத்தை பிரகாசிக்க. அது எப்படி இருக்குது? செம்பட்டு, பட்டுனா எப்படி இருக்கும்? பிரகாசிக்கும். செம்மையான பட்டு விடையை, பட்டு ஆடையை, பட்டாடைக்கு தன்னுடைய இடுப்புல, தன்னுடைய இடையில தரித்திருக்கிறவளாக, உடுத்திருக்கிறவளாக, பிரகாசிக்கும் இடையுடையவளாக இருக்கிறாள். அருணாருண செக்கச்சிவந்த கௌசும்ப, கௌசும்பனா குசும்ப செம்பட்டு ஆடையை வஸ்திரமா, வஸ்திரபாஸ்வத் கடிதடி, வஸ்திரமாக பிரகாசிக்கக்கூடிய இடையுள்ள வஸ்திரத்தோடு கூடிய அந்த இடையுடையவளாக இருக்கிறாள். செம்பட்டு வஸ்திரத்தை அணிந்து காட்சி அளிக்கிறாள். அவற்றையெல்லாம் சேவை சாதிக்கிறாள் நம்முடைய அன்னை. அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடி தடி என்று சொல்லுகிறது அம்பாளுடைய 37வது திருநாமம். 38வது திருநாமம் ரத்னகிங்கினி காரம்ய ரசநாதாம பூஷிதாம். ரத்னகிங்கினி காரம்ய ரசநாதாம பூஷிதாம். அம்பாளுடைய ரத்னகாரம்ய, ரத்னங்கள் நிறைந்த கிங்கினி மணிகளோடு எப்படி அம்பாள் இடுப்புல அணிந்திருக்கிறாளா? இடுப்பு தானே சொன்னாங்க, சொன்னோம். அந்த இடுப்புல அணிந்திருக்கக்கூடிய ஆபரணத்திற்கு பேர் என்னது? ஒட்டியானம். இடுப்புல அணிந்திருக்கக்கூடிய ஒட்டியானம். அம்பாள் தன்னுடைய இடையிலே ஒட்டியானத்தை அணிந்திருக்கிறாள். அந்த ஒட்டியானங்கள் எப்படி இருக்கு? ரத்னங்கள் நிரம்பிய, ரத்னங்கள் பதிக்க பெற்ற கிண்கிணி கிண்கிணி மணிகளோடு மனோகரமான இடுப்பு கூடிய அரண்யா மேகலைய ஒட்டியானத்தை போட்டு அணிந்து அதனாலே ரத்ன கிங்கினி காரண்ய ரசநாதாம பூசிதா அலங்கரிக்க பெற்றவளாக இருக்கிறாள். தன்னுடைய இடையில அன்னை ரத்தினங்கள் பதிக்க பெற்ற கிங்கினி மணிகளோடு கூடினதான அந்த மனோகரமான இடுப்பு கொடி அரண்யா மேகலை ஒட்டியானத்தை அணிந்தவளாக காட்சி தருகிறாள் என்கிறது அந்த திருநாமம். ரத்னகிங்கினி காரண்ய ரசநாதாம பூஷிதாம். அடுத்தது இதுவரைக்கும் பார்த்தோம். அம்பாளுடைய 16 திருநாமங்களையும் பார்த்தோம்.
இப்போ அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து இந்த ஒரு நாமத்தை பார்த்துக்கலாம். 17வது திருநாமத்தை பார்த்து ஒரு நாமம் காமே சஜ்ஞாத சௌபாக்கியமார்த்தோரோத்பயான்விதாம் மாணிக்ய மகுடாக்காரா ஜானுத்வய விராஜிதாம். புரியுதுங்களா? இந்த 17வது இடத்துல காமே சஜ்ஞாத சௌபாக்கியமார்த்தோரோத்பயான்விதாம் மாணிக்ய மகுடாக்காரா ஜானுத்வய விராஜிதாம். காமேச ஜாத சௌபாக்கியம், காமேஸ்வரருக்கு மட்டுமே தெரிந்த, அவரால் மட்டுமே அறியப்பட்ட அழகுடையதும் மிருதுவானதும் மென்மையுமான கொண்ட 2 தொடைகளை கொண்டவளாக இருக்கிறார். அதுதான் மார்த்தனா காமேச மார்த்த ஊரு தயான்விதா. ஊருனா தொட, ஊருனா தொட. மார்த்த ஊருனா மிருதுவான தொடை. மார்த்த ஊரு துவயான்விதா. காமேச ஜாத காமேஷ அஜ்ஞாத, காமேஸ்வரருக்கு மட்டுமே தெரிந்த, காமேஸ்வரரால் மட்டுமே அறியப்பட்ட அழகும் மிருதுவும் மென்மையும் கொண்ட 2 துடைகளை கொண்டவளாக நம்முடைய தேவி, நம்முடைய தாய் இருக்கிறாள். இதுதான் இந்த நாமம். 39வது திருநாமம் காமேச ஜாத சௌபாக்கிய மார்த்தவோரு துவயான்விதா. அதுக்கு அடுத்தது அம்பாளுடைய பாருங்க, மாணிக்ய மகுடாக்கார ஜானுத்வய விராஜிதா. மாணிக்ய மகுடாக்கார, மாணிக்ய மகுடாக்கார ஜானுத்வய விராஜிதா. அம்பாளுடைய முழங்கால் மூட்டுகளை சொல்றாங்க. முழங்கால் பகுதி இருக்கு இல்லையா, முட்டி, அதை சொல்றாங்க. ஜானுத்வயனா துவயம்னா 2, ஜானுனா முழங்கால் 2 முழங்கால் முட்டுக்களை சொல்றாங்க. ஜானுனா என்னது? முட்டி, முழங்கால். துவயம்னா 2, ஜானுத்வய விராஜிதா. தேவியினுடைய இரண்டு முழங்கால் மூட்டுகளும் எப்படி இருக்கான்? அந்த முழங்கால் மூட்டுகள் சிவந்த மாணிக்கம் பதித்த மகுடத்தை, மாணிக்கம் பதித்த மகுடத்தை அப்படியே இன்வெர்ட் பண்ணி கவிழ்த்து வைத்தது போன்று இருக்கக்கூடிய தோற்றத்தை உடையது அம்பாளுடைய முழங்கால் முட்டுக்கள் 2. ஜானுத்வயன், ஜானுனா முழங்கால் முட்டு, துவயம்னா 2. அம்பாளுடைய 2 முழங்கால் முட்டுக்களும் எப்படி இருக்குது? மாணிக்க மகுடாகார, மாணிக்கம் பதித்த மகுடத்தை கவிழ்த்து வைத்தது போன்று இருக்கக்கூடிய திருத்தாள்களை, திருமுழங்கால்களை உடையவள், முழங்கால் மூட்டுக்களை உடையவள் நம் தேவி என்று சொல்லுகிறது இந்த நாமாவளி. மாணிக்க மகுடாகாரா ஜானுத்வய விராஜிதா என்று இந்த திருநாமவளி சொல்லுகிறது. மூட்டு வரைக்கும், முழங்கால் மூட்டு வரைக்கும் வந்துட்டோம். அதற்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் வரும். தேவியனுடைய வர்ணனை தொடரும் அடுத்த வகுப்புல. ஓகேயா? இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு